பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். இந்த 2வது மாதத்தை தேவன் நமக்கு இந்த 2026ல நமக்கு காண கிருபை செய்திருக்கிறார். ஸோ நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம இந்த 2வது மாதத்துக்குள்ள போறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த வருஷத்துல தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை ஜெயத்தின் ஆண்டு. ஸோ ஜெயத்தின் ஆண்டுன்றதுனால ஒவ்வொரு மாதத்திலையும் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வெற்றிகளினால ஜெயத்தினால நம்மை நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசித்திருப்பீர்கள், அதை அனுபவித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் அதை அவருடைய வார்த்தையை நம்புங்கள், அவரை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள். அவர் மீதமுள்ள நாட்களிலும் உங்களை ஜெயமாகவே அவர் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த மாதத்திலும் தேவன் தருகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், வியாதியின் மேல் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறார். போன மாதத்துல பார்த்தோம், சத்ருவின் மேல் நமக்கு ஒரு ஜெயத்தை தருவேன் என்று சொன்னார். நிச்சயமாகவே பல்வேறு காரியங்களில சத்ரு பல காரியங்களை எதிரிட்டு அவன் செயலிட்ட போது தேவன் நமக்கு அதிலே வெற்றி கொடுத்தார். அநேகர் அந்த வெற்றியை கண்டிருக்கிறீர்கள், ருசித்திருக்கிறீர்கள். அடியனுக்கும் அந்த காரியத்தை தேவன் கிருபை செய்தார். அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்துல தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, வியாதியின் மேல் அவர் நமக்கு வெற்றியை தருகிறார். சங்கீதம் 103 நம்ம வாசிக்கிறோம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்குகிறாராம். ஸோ எப்பொழுது தேவனிடத்தில் நாம் மன்னிப்பை பெறுகிறோமோ, எப்பொழுது தேவன் நம்மை மன்னிக்கிறாரோ, எப்பொழுது தேவன் நம்முடைய மீறுதல்களை, அக்கிரமங்களை, பாவங்களை அவர் மன்னிக்கிறாரோ, மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறாரோ, அந்த நிமிஷத்திலிருந்து முதலாவதாக தேவன் செய்கிறது என்னவென்றால், இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவீனங்களை, வியாதிகளை நீக்குகிறவராயிருக்கிறார், குணமாக்குகிறவராயிருக்கிறார். ஸோ அதுக்கு பிற்பாடு அவர் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டா, அதுக்கப்புறம் மரணத்தை ஜெயிக்க கிருபை தருகிறார். ஸோ இதெல்லாம் ஒரு காரியமா இருக்குது. ஸோ அவர் மன்னிக்கிற தேவன், மன்னித்து நமக்கு வியாதியை அவர் குணமாக்குகிறார். ஸோ வியாதி, இன்னைக்கு வியாதியை பத்தி தெரியாதவங்க இல்லை. வியாதியினால நம்ம பல கஷ்டங்களை நம்ம அனுபவித்திருக்கிறோம். எல்லாருக்கும் அந்த ஒரு அனுபவம் இருக்கும். ஸோ இந்த வியாதி நம்முடைய பிசிக்கல் ஸ்டேட்டஸை அஃபெக்ட் பண்ணும். பிசிக்கல் ஸ்டேட்டஸ் மட்டுமல்ல, பிசிக்கல் ஸ்டேட்டஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா மென்டல் ஸ்டேட்டஸ் அல்லது மென்டல் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும்போது ஃபேமிலி ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்போ இந்த வியாதி எவ்வளவு ஒரு ஒரு செயின் மாதிரி அது வந்து போகுது பாருங்க. சரீரத்தை அஃபெக்ட் பண்ணுது, மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது, ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணுது, ஃபினான்ஸை அஃபெக்ட் பண்ணுது, நம்முடைய வேலையை அஃபெக்ட் பண்ணுது, வருமானத்தை அஃபெக்ட் பண்ணுது, சேவிங்ஸை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை இந்த வியாதி அது வந்து அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வியாதி எப்படி இருக்குன்னா, கரையான் மாதிரி அரிச்சுக்கிட்டே இருக்கும், தின்றோம், எல்லாத்தையுமே சாப்பிட்றோம். ஸோ அப்படின்னா என்னன்னா, அந்த வியாதி ஒரு மனுஷனுக்கு தீராத வியாதி அல்லது லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா, பணத்தை, சுகத்தை, மன நிம்மதியை, மன அமைதியை, சமாதானத்தை, குடும்பத்தை, சோசியல் ஸ்டேட்டஸை டோட்டலாக அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த நாளில் தேவன் சொல்கிற வார்த்தை என்னன்னா, எப்படிப்பட்ட வியாதியில நீங்க இருந்தாலும் சரி, தேவன் உங்களை குணமாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்களும் நானும் அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, யாரையும் அவர் வியாதியோடு வாழ்வதற்கு அவர் விரும்புகிறதில்லை. குறிப்பாக அவருடைய பிள்ளைகளை, அவரை நம்புகிறவர்களை, அவரை விசுவாசிக்கிறவர்கள் வியாதியோடு இருப்பதும் அல்லது வியாதியில் மரிப்பதும் தேவனுடைய சித்தம் அல்ல. தேவன் எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர் சிலுவையிலே அவர் வெற்றி பெற்ற தேவன். பாவத்தை மட்டும் அவர் சுமந்து தீர்க்கவில்லை, வியாதிகளையும் அவர் சுமந்து அவர் தீர்த்திருக்கிறார், முடித்திருக்கிறார். எல்லாம் முடிந்தது. சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்றால் பாவ கணக்கும் முடிந்திருக்கிறது, நம்முடைய வியாதியும் முடிந்திருக்கிறது. ஸோ அப்ப சிலுவையில வெற்றி பெற்ற ஆண்டவரை, சிலுவையை நாம் அடையாளமாக சின்னமாக கொள்ளும் போது, சிலுவையில் வெற்றி பெற்ற ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்கும் போது வியாதி நம்மிடத்தில் இருக்க முடியாது. ஒருவேளை நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கலாம், தேவனை அறிந்தவர்களாய் நாம் இருக்கலாம், தேவனை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கலாம். ஆனாலும் ஏதேனும் ஒரு வகையான ஒரு வியாதி, நம்முடைய பலவீனம் நம்முடைய சரீரத்தில் இருக்குமானால், நமக்கு
பிரியமானவர்களுக்கு இருக்குமானால், குடும்பத்துல யாருக்காவது இருக்குமானால், உறவினர்களுக்கு யாருக்காவது இருக்குமானால், அவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அந்த வியாதியோடு இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆமென். சோ தேவன் குணமாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நோய் எவ்வளவு பெரியதாக இருக்கலாம், ஆனால் தேவன் அதை விட பெரியவர். தேவனுடைய வல்லமை அதை விட பெரியது. அவருடைய வியாதி பெரிதாக இருக்கிறது அல்லது நீண்ட காலமாக வியாதி இருக்கிறது என்பதற்காக தேவன் வலிமையற்றவர் அல்ல. தேவனால் அப்படிப்பட்ட வியாதிகளை குணமாக்க முடியாமல் போய்விட்டது என்று அர்த்தம் அல்ல. சுகம் தாமதம் ஆகிறது என்பதற்காக தேவன் வலிமையற்றவர் என்பது பொருள் அல்ல. அவர் சகல வல்லமையும் உடையவர். அவருடைய நாமம் யெகோவா ராஃபா. சோ அந்த நாமத்தை உடையவர்களாகிய நீங்களும் நானும் அந்த நாமத்தை நாம் அறிக்கை செய்யும் போது, நம்பும் போது, அதை சார்ந்து கொள்ளும் போது, இப்படிப்பட்ட வியாதிகள் நம்மை விட்டு மறையும், நீங்கும், குணமாகும். மீண்டும் அப்படிப்பட்ட வியாதிகள் நம்மையோ நம்முடைய குடும்பத்தையோ, யாருக்கெல்லாம் நீங்க வரக்கூடாதுன்னு நினைக்கலாம், உங்களுக்கெல்லாம் வராது இயேசுவின் நாமத்தினால. எல்லா நோய்களையும் மருத்துவத்தால் குணமாக்க முடியாது. ஏன்னா மருத்துவத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, ஒரு பவுண்டரிஸ் இருக்குது. வைத்தியர்களுக்கு ஒரு பவுண்டரிஸ் இருக்குது, டாக்டர்ஸ்க்கு ஒரு பவுண்டரிஸ் இருக்குது. ஆனால் தேவனுக்கு பவுண்டரிஸே இல்லை. ஏன்னா இஸ் அல்மைட்டி. மருந்து மாத்திரைகளுக்கு ஒரு வல்லமை இருக்குது. அதனாலதான் நம்ம டேப்லெட் சாப்பிட்டோம்னா தலைவலி சரியாகுது. இன்னும் நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வாக்கியம் எழுதி போட்டிருப்பாங்க, மருந்து கொடுப்பது மருத்துவரின் பணி, சுகம் கொடுப்பது ஆண்டவனின் பணி அப்படின்ட்டு. உண்மையாகவே சுகம் கொடுப்பது தேவன் மட்டும்தான், கடவுளால மட்டும்தான் முடியும். மருத்துவத்தை மனிதர்கள் மீன்ஸ் வைத்தியர்களோ டாக்டர்ஸோ அவங்களால செய்ய முடியும். கொடுக்குற மருந்து மாத்திரைகள் நம்ம சாப்பிடும்போது தேவன் நமக்கு அதன் வழியாக சுகத்தை தருகிறார். அதனால மருந்து கொடுக்குறாங்க என்பதற்காக வைத்தியர்களால, மருத்துவர்களால் எல்லா வியாதியும் குணமாக்கிட முடியாது. ஸோ அப்ப எதெல்லாம் மனிதர்களால் முடியாது என்று இருக்கிறதோ, அல்லது மனிதர்களால் முடியும் என்று இருந்தாலும் சரி, முடியாது என்று இருந்தாலும் சரி, தேவனால் எல்லாவற்றையும் சுகமாக்க முடியும். ஸோ அந்த தேவனை நீங்க நம்புங்கள். ஒருவேளை உங்களை மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம், அல்லது மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம் நீங்க சாகும் வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்க எடுத்துட்டு தான் இருக்கணும்னு சொல்லலாம், அல்லது சாகும் வரைக்கும் நீங்க இப்படியே தான் இருக்கணும், இந்த வியாதி உங்களை விட்டு நீங்காதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் மரணத்தை வென்ற ஆண்டவர், மரணத்தை ஜெயித்தவருக்கு இந்த வியாதியை நீக்குவதற்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ மருத்துவ அறிக்கையினை தேவன் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் வியாதி என்ற வார்த்தை இறுதி அல்ல, மருத்துவரின் அறிக்கை இறுதி அல்ல, உங்களுடைய பிளட் டெஸ்ட் அல்லது உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இறுதி அல்ல, தேவனுடைய வார்த்தை தான் இறுதியானது. ஸோ அதை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். ஸோ நம்ம பார்க்கிறது இந்த வார்த்தைகளினாலும் இவைகளினாலும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நாமே முற்றுப்புள்ளி வைக்காமல், அல்லது பிசாசு நிறைய நேரத்தில் நமக்கு சொல்லுவான் இதோட வாழ்க்கை முடிஞ்சது என்று. இல்ல, தேவனால் அதை கமாவாக்க முடியும். எப்படி கமாவாக்க முடியும்னா சுகம் கொடுத்து நம்மை வாழ வைக்க தேவனால முடியும். நீங்க நம்புகிறீர்களா? நீங்க நம்புவீர்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தை உங்களுடைய சரீரத்துல வேலை பார்க்கும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்புவீர்கள் என்றால், விசுவாசிப்பீர்கள் என்றால், அதை அறிக்கை செய்வீர்கள் என்றால், அந்த வார்த்தை உங்கள் சரீரத்தில் வேலை செய்கிறதை உங்கள் கண்கள் காணும்படி செய்வார். உங்கள் சரீரம் உணர்வதை உங்களால காண முடியும். தேவனுடைய வார்த்தை என்னது சொல்லுகிறது? அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். 1 பேதுரு 2:24 நம்ம வாசிக்கிறோம். அவருடைய தழும்புகளாலே நம்ம சுகமாகிறோம், குணம் அடைகிறோம். யாத்ராகமம் 23:25 நம்ம வாசிக்கிறோம், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவே. 38 வருஷமா வியாதியில் இருந்த ஒரு மனிதனை, படுக்கையா இருந்த மனுஷனை தேவன் நீ சுகமடைய விரும்புகிறாயான்னு கேட்டு அந்த மனிதனை சுகப்படுத்தி எழுந்து நடக்க தேவன் அற்புதம் செய்தாராம். இன்னும் 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, எந்த கான்வர்சேஷனுமே நடக்கல, தேவனுடைய வஸ்திரத்தை தொட்ட போது சுகம் அடைந்தாள் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னும் நிறைய விட்னஸ் இருக்கு. இன்னும் 100க்கு அதிபதி சொல்றாரு, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அவர் பார்த்தா சுகம், நம்ம அவரை தொட்டா சுகம், அவர் நம்மை தொட்டா சுகம், அவர் பேசினா சுகம், அவருடைய வார்த்தையிலே சுகம். அவருடைய வார்த்தை பக்கத்துல இருக்கிறவனுக்கும் சுகத்தை கொடுக்குது, அவருடைய வார்த்தை தூரத்துல இருக்கிறவனுக்கும் சுகத்தை கொடுக்குது. இது எதை நமக்கு தெரிவிக்கிறது என்று சொன்னால், அவருடைய வல்லமைக்கும் அவருடைய வார்த்தைக்கும், சுகமளிக்கிற வல்லமைக்கும் வார்த்தைக்கும் there is no boundaries. பிசாசு உங்களுக்கு சொல்லலாம்,
பவுண்டரி இருக்கு, தேவனால முடியாதுன்னு நீங்க சொல்லணும், என் தேவனால முடியும் என்று. அவர் சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். சிலுவையில எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். என் வியாதியையும் சுகமாக்கிட்டார். சோ இனி நான் வியாதி உள்ளவன் அல்ல. ஒரு பாடல் கூட, நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். சோ புண்ணியரின், நல்லவரின் காயத்தால், தழும்புகளாலே நான் சுகம் அடைந்திருக்கிறேன், அடைவேன், அடைந்திருக்கிறேன், அடைந்து கொண்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும். சோ இந்த மந்த்ல இத்தனை வருஷமா 38 வருஷம் பார்த்தோம், 12 வருஷம் பார்த்தோம். நீங்க எத்தனை வருஷம் உங்க சரீரத்தை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற ஈவன் எந்தவித பலவீனமா இருக்கலாம், அது ஆஸ்துமாவா இருக்கலாம், அல்லது சைனஸ் ப்ராப்ளமா இருக்கலாம், அல்லது மைக்ரைன் ஹெட்டேக்கா இருக்கலாம், அல்லது த்ரோட் பெயினா இருக்கலாம், அல்லது தைராய்டா இருக்கலாம், அல்லது யூட்ரஸ் ப்ராப்ளமா இருக்கலாம், பிசிஓடியா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, ஹெச்ஐவியா இருக்கலாம், கேன்சரா இருக்கலாம், டியூமர்ஸா இருக்கலாம், ஓகே, சீசனல் டிசார்டர்ஸா இருக்கலாம், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸா இருக்கலாம், எந்த எனி கைண்ட் ஆஃப் இல்னஸ் உங்க லைஃப்ல இருக்குதோ, அதை இந்த மாதம் முடித்து 3வது மாதத்திற்குள் நீங்கள் பிரவேசிக்கும் போது இந்த வியாதியோட நீங்க பிரவேசிக்க மாட்டீங்க. ஏன்னா இது நான் சொல்லல, இட்ஸ் a God's word. இது கடவுளுடைய வார்த்தை என்பதனால இது அப்படியே நடக்கும். கடவுளுடைய வார்த்தை நீங்கள் அப்படியே விசுவாசிக்கும் போது இது அப்படியே நடக்கும். இன்னும் வேதத்துல நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கிறோம். சோ நம்ம இப்ப என்ன நிறைய பேசுறோம் அப்படின்னா, டயபெட்டிஸ் டயபெட்டிஸ் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இல்ல ஹெச்ஐவி, இல்லைன்னா கேன்சர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதாவது வியாதியை குறித்தும், வியாதியின் சிம்டம்ஸை குறித்தும், அதனுடைய கான்சிக்வன்சஸை குறித்தும், ரிஸ்க் ஃபேக்டர்ஸை குறித்தும் நம்ம நிறைய பேசுறோம், நம்புறோம், கேள்விப்படுறோம், அதை குறித்து பேசுறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை பேசுவது ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ தேவனுடைய வார்த்தையை நம்ம அதிகமா பேசணும். டயபெட்டிஸ் வந்துருச்சு, உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா, உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கா, உங்களுக்கு அது இருக்கா, உங்களுக்கு இது இருக்கா, நான் இந்த மாத்திரை போறேன், நான் அந்த மாத்திரை போறேன், இது என்ன இப்படி ஆயிரும், அது என்ன அப்படி ஆயிரும், ஸ்ட்ரோக்கு, பேரலைஸ், எதுவா இருந்தாலும் சரி, தேவனால் கூடாத காரியம் சொல்லுங்க ஒண்ணுமே இல்லை. நம்புங்க, தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. என்னை சுகமாக்க தேவனால் முடியும். ஏன்னா என் நோய்களை எல்லாம் அவர் சுமந்து விட்டார். எனக்காக சிலுவை சுமந்தவர், எனக்காக மரித்தவர், எனக்காக மரணத்தை ருசி பார்த்தவர், எனக்காக மரணத்தை வென்றவர். ஏன் எனக்காக சுகத்தை தர முடியாது? லங்ஸ்ல எந்த ப்ராப்ளமா இருக்கலாம், ஈவன் ஸ்கின் டிசீஸா இருக்கலாம், அல்லது வெயில்ல போனா ஒரு மாதிரி கிருன்னு சுத்துது, மழை காலம் ஒத்துக்க மாட்டேது, பனிக்காலம் ஒத்துக்க மாட்டேது, தும்மல், ஸ்னீசிங், எல்லாத்தையும் தேவன் செட்டில் பண்றார். அதை செட்டில் பண்றார், நம்புங்க. ஆமா, இதையெல்லாம் எப்ப செய்து முடிப்பாருன்னா, நீங்க நம்பணும். சிலுவையில எனக்காக அவர் செய்து முடித்திருக்கிறாருங்கிற நம்பும் போது, சிலுவை என்ற அந்த சின்னத்தை நீங்கள் பார்க்கும்போது, சிலுவையின் பாடுங்கிற அர்த்தத்தில் மீனிங்லேயே சிலுவையை பார்க்க கூடாது. கிராஸ் இஸ் சிம்பிள் ஆஃப் விக்டரி. அதை கொண்டாடுங்கள். அப்ப சிலுவையில் அவர் என்னெல்லாம் செய்து முடித்தாரோ அதெல்லாம் நீங்க உங்க கண் பார்க்கட்டும், உங்க வாய் பேசட்டும். சோ அப்ப நீங்க கண்ணும் பார்த்து வாயும் பேசி, கண்ணும் பார்த்து வாயும் பேசி, கண்ணும் பார்த்து வாயும் பேச 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 என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா வியாதியும் துண்ட காணும் துணிய காணும் ஓடி போயிடும். ஸோ உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். இந்த மாசம் ஃபவுண்டேஷன், த மந்த் ஆஃப் ஃபவுண்டேஷன். எதுக்கு ஃபவுண்டேஷன்? சுகம் தர்றதுக்கு. இப்ப போற நீங்க ஃபவுண்டேஷன், நீங்க உங்க மரணம் வரைக்கும்னு நீங்க விசுவாசிக்கலாம், அல்லது கிறிஸ்துவின் வருகை வரைக்கும்னு விசுவாசிக்கலாம். நீங்க எதை விசுவாசிக்கிறீர்களோ அதன்படி. நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய வருகையின் வரும் வரைக்கும். பிசாசு சொல்லுவாங்க, போன மாசம் தானப்பா அவ்வளோ டேப்லெட்ஸ் எடுத்த, இன்ஜெக்ஷன்ஸ் போட்ட, டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ண, டாக்டர் என்ன சொல்லி அனுப்புனாரு? இது போன மாசம் ரிப்போர்ட், அதுக்கு முந்தின மாசம், போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம். எத்தனை வருஷம் அனுபவம் உங்கள்கிட்ட பேசுதோ, அல்லது அனுபவத்தை பிசாசு உங்களுக்கு முன்னாடி காட்டுறானோ, அப்பொழுதெல்லாம் சிலுவையை தூக்கி முன்னாடி வைக்கணும். அப்பொழுதெல்லாம் வேத வசனத்தை தூக்கி வைக்கணும். ஒருவேளை அவன் எந்தவித பலவீனத்தையாவது கொடுத்து உங்களை சோர்வுக்குள்ள ஆக்க நினைச்சாலும், நீங்கள் படுத்துக்கொண்டே அல்லது உட்கார்ந்து கொண்டே அந்த பலவீனத்திலே நீங்க சொல்லணும்,
அவருடைய தழும்புகளாலே நான் சுகம் அடைகிறேன். அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம், இந்த நோய் இந்த நோயின்னு சொல்லல, எல்லா நோய்களையும் அவர் என்ன பண்றாருன்னா குணமாக்குகிறார். குணமாக்குகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். சொல்லுங்க, எல்லாரும் 30 வயசுல ஸ்பெக்ஸ் போடுறாங்க. நான் 90 வயசானாலும் ஸ்பெக்ஸ் போட மாட்டேன்னு சொல்லுங்க, அது அப்படியே நடக்கும். ஏன்னா மரணம் ஜீவன் நாவின் அதிகாரத்துல இருக்கு. ஸ்டிக் நான் ஊனி நடக்க மாட்டேன்னு சொல்லுங்க. எஸ், உங்களுடைய ஆர்த்தரைட்டிஸா இருக்கலாம், டிஸ்க் கொலாப்ஸா இருக்கலாம், அல்லது டிஸ்க் பல்ஜியா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் பரவாயில்லைங்க. தேவனால சரி செய்ய முடியாததுன்னு ஒண்ணுமே இல்லை. நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ்ல தான் இருக்கு. வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா, வியாதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா? மருத்துவர்களை நான் குறை கூறவில்லை. மெடிக்கலுடைய ரிப்போர்ட், ஏன்னா அவங்க இருக்கிறத அவங்க சொல்றாங்க, அவங்க படித்ததை அவர்கள் சொல்றாங்க. ஸோ இப்படி இருந்தா இப்படி வருங்கிறத அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றத நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா வசனம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் சொல்றேன். அதையும் மாற்ற வல்லவர் ஒருவர் இருக்கிறார். ஏன்னா அவர் மரணத்தையும் ஜெயித்தாரு, மரித்த லாசரையும் உயிரோட எழுப்பினார். இதை நீங்க நல்லா உணர வேண்டும். நம்புங்க, உங்களை சுகப்படுத்துவார். நீங்க வியாதின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலா நீங்க அலைஞ்சதெல்லாம் போதும். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்க தூக்கிட்டு போனது போதும். டாக்டர் ஷாப்பிங் பண்ணது போதும். மெடிக்கலுக்கு ஷாப் பண்ணது போதும். அலைஞ்சது போதும். காத்திருந்தது போதும். இதெல்லாம் ஃபீல் பண்றீங்களா? குத்தி குத்தி ரத்தத்தெல்லாம் எடுக்கிறாங்க பிரதர், வலி தாங்க முடியல, எத்தனை ஸ்கேனு, எத்தனை எக்ஸ்ரே. சோர்ந்து போயிருக்கிறீங்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட வியாதிகளை எல்லாம் உங்களிருந்து நீக்குகிறார். இனி உங்களுக்கு காத்திருப்பில்லை. சொல்லுங்க, எனக்கு இனி காத்திருப்பில்லை. டாக்டர் ஷாப்பிங் நான் பண்ண தேவையில்லை. நான் டிராவல் இனி பண்ண தேவையில்லை. அதிகமான, அதாவது மெடிக்கலுக்காக நான் டிராவல் பண்ண வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா தேவன் என்னை சுகப்படுத்தி இருக்கிறார். என் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கி இருக்கிறார். அவர் குணமாக்கி என்னை சுகத்தோடு, சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் என்னை தொடருன்ற வார்த்தையின்படியே நன்மையும் கிருபையும் சுகமும் நீடிய வாழ்வும் தீர்க்க ஆயுசு நல்வாழ்வு என்னை தொடரும்னு நீங்க அறிக்கை பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே நீங்க அறிக்கை பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே சொல்லுங்க, என் தேவனுடைய வார்த்தையினாலே நான் சுகம் அடைகிறேன், தேவனுடைய வார்த்தையினாலே நான் உயிர் வாழ்கிறேன் என்று சொல்லி அது உங்கள் சுவாசமாய் மாறட்டும். உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியை பார்ப்பீர்கள். இதுவரை எத்தனை இடத்துல மருந்து மாத்திரை சாப்பிட்டும் தீராத வியாதி பலவீனங்கள் உங்ககிட்ட இருந்தாலும் இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறார். உங்களுடைய வியாதியெல்லாம் அது மூட்டை முடிச்செல்லாம் கட்டி தூக்கி கொண்டு அவர் முதுகுக்கு பின்னாடி போடுறார். சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போற பாவத்தை மட்டுமல்ல வியாதியும் போடுறார். உங்களை சுகமாய் வாழ வைப்பார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் சுகமாய், இந்த வார்த்தை ஒரு 7 நேரம் சொல்லுங்க, சுகமாய் இருப்பார். நான் சுகமாய் இருப்பேன். இந்த வார்த்தையெல்லாம் நீங்க கன்ஃபஸ் பண்ணுங்க. தேவனுடைய வார்த்தையை நீங்க கன்ஃபஸ் பண்ணுங்க. இன்னும் பைபிள்ல இருந்து நீங்க தியானித்து ஒரு 10 வசனத்தை, இந்த சுகமாக்குதல் என்கிற 10 வசனத்தை பத்தி நீங்க எடுத்து அதை எழுதி வைத்து ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லுங்க. சங்கீதம் 91 நீங்க அறிக்கை பண்ணுங்க. அதுக்குள்ள உங்களை, உங்க குடும்பத்தை, உங்களை பிள்ளைகளை, கணவன் மனைவி எல்லாரும் நீங்க கொண்டு வாங்க. டிவைன் ப்ரொடெக்ஷனுக்குள்ள நீங்க கொண்டு வாங்க. உன்னுடைய வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மளை தப்புவிக்கிறார். நைட்ல வர்ற வியாதியா இருந்தாலும், பகல்ல வர்ற வியாதியா இருந்தாலும், சங்காரமாக இருந்தாலும், மரணமாக இருந்தாலும், எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவன் சுகமாக்க, தீர்த்து வைக்க, முடிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். So don't worry, be happy. May God bless you. Amen.